Hello my dear children. நம்ம இப்போ chapter 6ல sum number 18 பார்க்கலாம். sum number 18ல சரண் அருண் கரண் பார்ட்னர்ஸ் இன் a firm அவங்களோட profit sharing ratio 4:3:3 கொடுத்திருக்கு. கரண் ரிட்டையர்ட் ஆறாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கு. லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் கேட்டிருக்கு. லெட்ஜர்னா ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் போடணும், கேபிட்டல் அக்கவுண்ட் போடணும், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடணும். சரி, இப்போ ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் எப்படி போடணும்? நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். குட்வில் வந்து ரீவாலுவேஷன்ல வராது, கேபிட்டல் அக்கவுண்ட் போகணும். ஸோ ரீவாலுவேஷன்ல விட்டுறலாம். மெஷினரி அப்ரிஷியேட்டட் பை 10%. ஸோ மெஷினரி எவ்வளவு இருக்குன்னு பார்க்குறோம். 60,000 இருக்கு. அப்ரிஷியேட்டட் பை 10%. ஸோ அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ப்ராஃபிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 4,000. 40,000ல 10%. ஸோ பை மெஷினரி 4,000 எழுதிட்டோம். அடுத்தது பில்டிங் டு பி ரீவேல்யூட், பில்டிங் டு பி வேல்யூட் அட் 80,000 இருக்கு. நம்ம முதல்லயே சொல்லியிருக்கோம், பையை தவிர இந்த அமௌண்ட்டுக்கு முன்னாடி பை தவிர அட் டூ இதெல்லாம் வந்தா டிஃபரன்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிஃபரன்ஸ் என்ன? பில்டிங் அங்கே எவ்வளவு இருக்கு? 60,000. இங்கே எவ்வளவு இருக்கு? 80,000. இது ஓல்டு வேல்யூ, இது நியூ வேல்யூ. 60,000ல இருந்து 80,000 ஒரு அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. ஸோ ப்ராஃபிட் 20,000 பை பில்டிங் 20,000. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் டு பி ரேஸ்டு டு 2,000. இந்த ருபீஸ்க்கு முன்னாடி பார்க்குறோம், பை இல்ல 2 தான் இருக்கு. ஸோ இந்த ப்ரொவிஷனையும் இங்க இருக்க ப்ரொவிஷனையும் டிஃபரன்ஸ் பார்க்குறோம். 1000 ப்ரொவிஷன்னாலே கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து ஒதுக்கி வைக்கிறது. அது இப்போ டிஃபரன்ஸ் 1000. அப்போ இன்னும் ஒரு, அதாவது 1000 ருபீஸ் எடுத்து வச்சிருக்காங்க பழசு. இப்போ என்ன சொல்றாங்க? 1000 பத்தாது, 2000 வரைக்கும் எடுத்து வையின்னு. அப்ப இன்னும் ஒரு 1000 எடுத்து வைக்கும்போது நமக்கு லாஸ் 1000. இங்க 2 தான் இருக்கு. டிஃபரன்ஸ் பாருங்க, ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆகி இருக்குன்னா லாஸ். அப்போ 2 ப்ரொவிஷன், டிஃபரன்ஸ் அமௌண்ட் 1000 போட்டுட்டோம். அடுத்தது என்ன இருக்கு? ஸ்டாக் டிப்ரிஷியேட் பண்ணணும். அசெட் வேல்யூ குறையுது. அப்ப எங்க டெபிட் சைட்ல 2 ஸ்டாக் எழுதணும். அமௌண்ட்டுக்கு முன்னாடி பை தான் இருக்கு. ஸோ 2000 அப்படியே போட்டுருங்க. 2 ஸ்டாக் 2000 போட்டாச்சு. இப்ப என்ன, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. பேலன்சிங் ஃபிகர் இங்க குறையுது, 21,000 வருது. இந்த 21,000 கொடுத்திருக்கிற ரேஷியோ 4:3:3. அப்போ 4/10, 3/10, 3/10. இந்த 21,000 பிரிச்சுட்டோம்னா இந்த அமௌண்ட் வரும். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறீங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? பை பேலன்ஸ்னு போட்டு சரண் அருண் கரண் எழுதணும். பை பேலன்ஸ் சரண் அருண் கரண் எழுதிட்டோம். அடுத்தது ஜெனரல் ரிசர்வ் இருக்கு, லைபிலிட்டி சைடு ஜெனரல் ரிசர்வ் இருக்கு. இதையும் பை ஜெனரல் ரிசர்வ் அதே 4:3:3 ரேஷியோல பிரிச்சுட்டோம். அடுத்தது இந்த ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல இருந்து வர்ற ப்ராஃபிட், இதை மறக்காம எழுதிடணும். ரீவாலுவேஷன் எழுதிட்டோம். எழுதி முடிச்சுட்டு அடுத்தது வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறோம். ஒன்னும் இல்லை. இப்போ குட்வில் வந்துருச்சு. குட்வில் கேபிட்டல் அக்கௌண்ட் போகணும்னு சொன்னோம். இந்த குட்வில்ல ரிட்டையர்மெண்ட் சாப்டர்ல 2 விதமான குட்வில் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? இந்த மாதிரி வேல்யூ பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் ரிட்டர்ன் ஆஃப். இது வேல்யூ பண்றது. அப்போ அதுக்கு என்ன ஜேர்னல் பார்த்தோம்? ரிட்டையரிங் பார்ட்னரை கிரெடிட் பண்ணணும், கண்டினியூங் பார்ட்னர்ஸ் கேபிட்டலை டெபிட் பண்ணணும். அதாவது கண்டினியூங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு ரிட்டையரிங் பார்ட்னர். சரணும் அருணும் கண்டினியூ பண்ண போறாங்க, கரண் ரிட்டையர்ட் ஆகுறாரு. ஸோ கண்டினியூங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அப்படின்னு எழுதிட்டோம். எழுதிட்டு இப்போ என்ன செய்யணும்? குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வாஸ் வேல்யூட் அட். அப்போ ஃபர்ம் மொத்தத்துக்கும் சேர்த்து குட்வில் வந்து 21,000. இதுல யாரு ரிட்டையர்ட் ஆகுறா? கரண். அப்ப கரனுடைய ஷேர் எவ்வளவுன்னு பார்க்கணும். சரண் அருண் கரண் 4:3:3. அப்ப கரனோட ஷேர் என்ன? 3/10. அப்போ 21,000ல இன்டூ 3/10 போட்டோம்னா 6,300 வரும். இதுதான் கரனுடைய ஷேர். இத கெய்னிங் ரேஷியோல கண்டினியூங் பார்ட்னர்ஸ் பிரிக்கணும். அப்ப கெய்னிங் ரேஷியோன்னு நமக்கு இங்க ஒன்னும் சொல்லல. அப்ப என்ன செய்யணும்? ஓல்டு ரேஷியோல இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது சரண் அருண், இது கரண். அப்ப கரணை விட்டுடுங்க, ரிட்டையர்ட் ஆகிற வரை விட்டுறணும்.
விட்டுட்டு பார்த்தா 4:3. இதுதான் ஓல்டு ரேஷியோ, இதுதான் கெய்னிங் ரேஷியோ. ஸோ இந்த 4:3 ரேஷியோல 6300 பிரிச்சிடணும். கரனை அப்படியே விட்டுடுங்க. அப்ப இதை 4:3, அதாவது 4/7, இதை 3/7, இதை பிரிச்சோம்னா 6300 இவ்வளவு வருது. இப்ப ஜேர்னல் என்ன? கண்டினியூங் பார்ட்னர்ஸ் சரண் கேபிட்டல் அருண் கேபிட்டல் டெபிட் டு கரண்ட்ஸ் கேபிட்டல் இப்படின்னு வருது. இதை கொண்டு போய் நம்ம இப்போ போஸ்ட் பண்ண போறோம் கேபிட்டல் அக்கௌண்ட்ல. இப்ப என்ன செய்யணும்? டெபிட் சைடுல இருக்கிறத ஃபர்ஸ்ட் டெபிட் சைடு, நம்ம டெபிட் சைடு எழுதும் போது கிரெடிட் ஆஸ்பெக்ட எழுதுவோம். அப்ப என்ன எழுதணும்? டு கரண்ட்ஸ் கேபிட்டல் அப்படின்னு போடணும். டு கரண்ட்ஸ் கேபிட்டல் 3600 எழுதணும். அடுத்தது அருண்ஸ் கேபிட்டல போஸ்ட் பண்ணணும். அருண்ஸ் கேபிட்டல் டெபிட்ல இருக்கு. டெபிட் சைடு கையை வச்சுக்கோங்க. அருண்ல அருண் எழுத மாட்டோம், கிரெடிட் ஆஸ்பெக்ட் எழுதுவோம். அப்ப டு கரண்ட்ஸ் கேபிட்டல் அருண்ல 2700. புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது ஜேர்னலை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு டெபிட்ல சரண்ஸ் கேபிட்டல் இருந்தா டெபிட் சைடு கையை வச்சுக்கோங்க. கையை வச்சுட்டு கிரெடிட் ஆஸ்பெக்ட் தான் எழுதுவோம். டு கரண்ட்ஸ் கேபிட்டல் சரண்ல 3600. அடுத்தது அருண்ஸ் கேபிட்டல் டெபிட்ல இருக்கு. அப்போ கிரெடிட்ல உள்ள கிரெடிட் ஆஸ்பெக்ட் எழுதுவோம் 2700. அடுத்தது இதை போஸ்ட் பண்றதுக்கு கிரெடிட் சைடுல கரண்ட்ஸ் கேபிட்டல், அப்போ நம்ம கிரெடிட் சைடுல இதே ஆஸ்பெக்ட் எழுத மாட்டோம், டெபிட் ஆஸ்பெக்ட் தான் எழுதுவோம். ஸோ பை சரண்ஸ் கேபிட்டல் அருண்ஸ் கேபிட்டல் எழுதி இது ரெண்டையும் போட்டுருணும். புரியுதா? இப்போ இன்னும் ஒரு தடவை சொல்றேன். இன்னும் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஜேர்னலை எழுதிக்காங்க. ஜேர்னலை எழுதிக்கிட்டு டூ கரண்ட்ஸ் கேபிட்டல் இருக்குல்ல, இந்த டூ கரண்ட்ஸ் கேபிட்டலை நம்ம எப்பயுமே டெபிட் சைடில் 2 தானே எழுதுவோம். அப்போ டூ கரண்ட்ஸ் கேபிட்டல்னு எழுதிடுங்க. எழுதிட்டு இதை வந்து டூ கரண்ட்ஸ்னு எழுதிட்டீங்க. அப்போ கிரெடிட் சைடில் என்ன எழுதணும்னா பை சரண்ஸ் கேபிட்டல் பை அருண்ஸ் கேபிட்டல்னு எழுதிருங்க. அமௌண்ட் மட்டும் சரண்ஸ் கேபிட்டல்ல 3600 வரணும். சரண்ஸ் கேபிட்டல்ல 3600, அருண்ஸ் கேபிட்டல்ல 2700 வரணும். அருண்ஸ் கேபிட்டல் 2700 ரெண்டுமே டெபிட் சைடு. ஸோ டெபிட் சைட்ல வரணும். அடுத்தது கரண்ட்ஸ் கேபிட்டல் கிரெடிட்ல 6300. அப்போ கரண்ட்ஸ் கேபிட்டல் கிரெடிட்ல 6300 வரணும்னா நீங்க இது ரெண்டையும் எழுதினாதான் 6300 வரும். ஸோ ரெண்டையும் எழுதிடுங்க. புரிஞ்சுதா? அதாவது சரண்ஸ் கேபிட்டல் டெபிட்ல 3600 வரணும், அருண்ஸ் கேபிட்டல் டெபிட்ல 2700 வரணும், கரண்ட்ஸ் கேபிட்டல் கிரெடிட்ல 6300 வரணும். சரியா? நீங்க ஜஸ்ட் போஸ்டிங் தான். ஜேர்னல்ல எழுதிக்கோங்க. டெபிட்ல எழுதும் போது கிரெடிட் ஆஸ்பெக்ட் எழுதுவோம், கிரெடிட்ல எழுதும் போது டெபிட் ஆஸ்பெக்ட் எழுதுவோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் முடிச்சுட்டு பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும்? பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இப்போ பில்டிங் இருக்கு 60,000. நம்ம பில்டிங் எப்பயுமே பேலன்ஸ் ஷீட் போடும்போது கொடுத்திருக்கிற வேல்யூவை அப்படியே இன்னர் வேல்யூ எழுதுவோம். பில்டிங் அப்ரிசியேஷன் இன்க்ரீஸ்டு பை 20%, இன்க்ரீஸ்டு பை வேல்யூட் அட் 80,000, அதனால 80,000 போட்டுறணும். அடுத்தது மெஷினரி, மெஷினரி கொடுத்திருக்கிற வேல்யூ பேலன்ஸ் ஷீட்ல 40,000. கீழே என்ன கொடுத்திருக்கு? அப்ரிசியேட்டட் பை 10%. ஸோ அப்ரிசியேஷன் 4,000, 44,000. இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, அப்படியே போட்டுட்டோம். ஸ்டாக் கொடுத்திருக்கிற வேல்யூ பேலன்ஸ் ஷீட் வேல்யூ 12,000. கொடுத்திருக்கிற வேல்யூவை நீங்க இன்னர்ல எழுதுங்க. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளஸ் அப்ரிசியேஷன், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் ஸ்டாக் வந்து 2,000. அப்போ 2,000 எழுதி இங்க போட்டுருங்க. அதாவது நியூ பேலன்ஸ் ஷீட். இது சம்மல கொடுத்திருக்கிறது ஓல்டு பேலன்ஸ் ஷீட். இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்றது நியூ பேலன்ஸ் ஷீட். நியூ பேலன்ஸ் ஷீட்ல நியூ வேல்யூஸ்ல அசெட்ஸ் வரணும். டெட்டாஸ் கொடுத்திருக்கிறது 25,000. இப்போ ப்ரொவிஷன் எவ்வளவு அப்படின்னா நியூ வேல்யூ 2,000. அதாவது பழைய வேல்யூ 1,000 இருந்தது. அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன சொன்னாங்க? இட் ஷுட் பி ரேஸ்டு டு 2,000. 2,000 வரைக்கும் ரேஸ் பண்ணுனாங்க. ஸோ புது பேலன்ஸ் ஷீட்ல புது வேல்யூ எழுதுறோம். 23,000 போட்டுட்டோம். கேஷ் அட் பேங்க் சேஞ்ச் இல்லை, அப்படியே போட்டுட்டோம். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்ல சரணுக்கும் அருணுக்கும் போடுறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? முதல்ல யாரு ரிட்டையர்ட் ஆறாங்களோ அவங்கள பேலன்ஸ் பண்ணணும். இங்கே நமக்கு
ஃபைனல் அமௌண்ட் டியூ டு கரண் இஸ் நாட் பெய்டு இமீடியட்லின்னு கொடுத்துருக்கு. அப்போ கரனுடைய பேலன்ஸை ஃபர்ஸ்ட் கரனுடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரணும். அமௌண்ட் கொடுத்துட்டா பேங்க் எழுதணும், கொடுக்கலைன்னா கரண்ட்ஸ் லோன் அக்கௌண்ட் எழுதணும். அடுத்தது மிச்சத்தை டு பேலன்ஸ் சி பை டி போடணும். அடுத்தது இது பை பேலன்ஸ். இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 7800 58,100 அதை எழுதிட்டோம். கரண்ட்ஸ் லோன் அக்கௌண்ட் அதாவது பே பண்ணியிருந்தோம்னா இந்த கேஷ் பேங்க்ல இருந்து மைனஸ் பெய்டு டு கரண்ட் போட்டுடலாம். பே பண்ணலைன்னா கரனுடைய லோன் அக்கௌண்ட் லயபிலிட்டி சைட்ல வரும். கரனுக்கு நம்ம இன்னும் கொடுக்க வேண்டி இருக்கு. அடுத்து சன்ரி கிரெடிட்டார்ஸ் ஒன்னும் சேஞ்ச் இல்ல போட்டுருணும். இப்ப பேலன்ஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கமும் டேலி ஆயிடும்.